ஓட்டு எண்ணிக்கை முடிஞ்ச அடுத்த நிமிஷமே போட்டவனை மறந்துட்டு பணக்கார பசங்களோட உட்கார்ந்து தண்ணி அடிச்சிருக்காங்களே அவங்கள பத்தியா? பாரத மாராக்கி கேனு கோஷம் போட்டு வாங்கின சுதந்திர பூமியை பட்டா போட்டு பிளாட் கட்டி பிரிச்சு வித்துட்டு இருக்காங்களா அந்த அயோக்கியங்கள பத்தியா? எவனோ உழைக்கிறா, எவனோ பொழைக்கிறா, கண்ணீர் துளிய, ரத்த துளிய, வேர்வை துளிய காசாக்கி வரிப்பணமா கொடுக்கிற பாட்டாளி வர்க்கம் ஒரு பக்கம், அத கூட்டா சேர்ந்து கொள்ளையடிக்கிற அதிகார வர்க்கம் இன்னொரு பக்கம். பறவை இருந்தா யாரையும் மிரட்டலாம், பணத்தை சுருட்டலாம், அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஜனநாயகத்தையே விலை பேசலாம், ஜனநாயகர் பேரால சர்வாதிகார ஆட்சி நடத்தலாம். கோடி இருந்தா போருமா, இந்த நாட்டுல கேடியும் கூட கடவுளாயிருவான். உடனே நாம அவன கோயில் கட்டி சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணிடுவான். இப்படிப்பட்ட அமைச்சர்களை, அதிகாரிகளை, பணக்கார வர்க்கத்தை பத்தி எனக்கு தெரியுமான்னு தானே கேக்குறேன். ஏமோ நல்லா தெரியும். நான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரே காரணத்துக்காக தான் இந்த காரியத்தில் இறங்கியிருக்கேன். Don't disturb me and please get out. ஓகே சபா, நீங்க தனியாளா பத்திரிகையில எழுதி இந்த நாட்டை திருத்திட போறீங்களா? இந்தியாவை திருத்துறதுக்காக எழுதலாமா, இந்தியாவை தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதுறேன். உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க ஃபீலிங்ஸ், இங்க இருக்க சூழ்நிலை நீங்க இது எதையுமே புரிஞ்சுக்க போறது இல்லையா சபா? என்ன பெருசா புரட்சிகரமா ஏத்திட்டு சரித்திரத்துல இடம் பிடிக்க போறீங்களா இல்ல தியாகியாக போறீங்களா? முதல்ல அட்வைஸ் நிறுத்து. உலகத்துல சில பேர் சரித்திரம் ஆகுறாங்க, சில பேர் சரித்திரத்தை உருவாக்குறாங்க. அதனால நான் யாருன்னு எனக்கே தெரியாது. கண்ணு முன்னாடி அநியாயம் நடக்குது, அதுக்கான ஆதாரம் எங்கிட்டு இருக்கு. அந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு சமுதாயத்துல அரசியல்ல உறிஞ்சி கொடுக்கிற அட்டைப்பூச்சிகளை நசுக்கியே தீர்வு. அதுக்கு என் பேனாவை ஈட்டியா பயன்படுத்துவேன். அதை யாரால தடுத்து நிறுத்த முடியாது. தடுக்கிற உரிமை எனக்கு இருக்கு. நான் சொல்றேன் முடியாது, முடியாது. ப்ளீஸ் சபா, உங்களால பாதிக்கப்பட்ட பெரிய மனுஷங்கள உங்க மேல எவ்வளவு ஆத்திரமா இருக்காங்க உங்களுக்கு தெரியாது. அவங்களால உங்க உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது. இந்த நான் இவ்வளவு துடிக்கிறேன். ஏன் ஆத்திரப்படுறாங்க, ஏன் ஆத்திரப்படுறாங்கன்னு கேக்குறேன். 1947 ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் கங்கையிலையும் காவேரியிலையும் தண்ணியே ஓடாது, பாலும் தேடந்தா ஓடணும் போனா விட்டாங்களே. அது ஏன் ஓடல நான் கேக்குறேன். நான் கேட்டது தனி மனித உரிமை, இண்டிவிஜுவல் ரைட்ஸ். ஒரு குடியரசு நாட்டுல உண்மையை பேசுறதுக்கு எழுதுறதுக்கு உரிமை இல்லைன்னா அந்த உரிமைக்காக போராடி நான் என்னோட சபா